சென்னையில் நடைபெற்ற இரண்டாவது எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. நடப்பாண்டு IPL கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. லீக், பிளே ஆஃப் என 2 கட்டங்களாக போட்டிகள் நடந்து வந்தன. புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்த கொல்கத்தா அணியும் 2வது இடத்தில் இருந்த ஹைதராபாத் அணியும் கடந்த 21ஆம் தேதி மோதின. இதில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அடுத்த நாளே நடந்த பிளே ஆஃப் சுற்று போட்டியில் பெங்களூரு அணியை ராஜஸ்தான் அணி வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பியது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோத இருக்கும் அணி எது என்பதை தீர்மானிக்கும் கடைசி பிளே ஆஃப் சுற்று போட்டி நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீசியது. ஹைதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசனை தவிர்த்து மற்ற வீரர்கள் பிரகாசிக்க தவறினர். இதனால் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக கிளாசன் 50 ரன்களை எடுத்தார். 176 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி துவக்கத்தில் இருந்தே ரன் சேர்க்க தடுமாறியது. தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் தன் பங்கிற்கு சிறப்பாக விளையாடி 42 ரன்களை சேர்த்து நடையை கட்டினார். ஹைதராபாத் அணியின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சில் திணறிப்போன ராஜஸ்தான் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தன. நடுவரிசையில் விளையாடிய துருவ் ஜூரல் மட்டுமே அதிகபட்சமாக 35 பந்துகளில் 56 ரன்களை எடுத்து தனி ஆளாக போராடினார். 20 ஓவர்களின் முடிவில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட்டிற்கு 139 ரன்களை மட்டுமே எடுத்து தோற்றதால் தொடரில் இருந்து வெளியேறியது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. டிசிஷன் சஞ்சு எடுத்தது காரணம் என்னன்னா டியூ ஃபேக்டர் வரும்னு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி ஒன்று சொல்லுவார், டியூ ஃபேக்டர் இல்லை. ஸோ அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அந்த புதுசாக ஒரு பிளேயர் சேர்த்தாங்க. ஸோ பட்லர் இல்லாத பெரிய மைனஸ் தான் அவங்களுக்கு. மிடில் ஆர்டருமே யாருமே அவங்களுக்கு ஒழுங்காக விளையாடவே இல்லை. ஏன்னா லீக் ஸ்டேஜில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தோத்துட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பேட் கமின்ஸ் கேப்டன் உண்மையிலேங்க ஃபென்டாஸ்டிக்ங்க, சத்தியமாங்க. The great Nattu's bowling extraordinary. I am a proud Tamilan to say we love Nattu. Outstanding 3 overs, extraordinary dedication to the team. இந்தியா டீமில் இந்த 3 ஓவரில் ஒரு நல்லா போட்டதுக்காகவே செலக்ட் பண்ணணும். நாளைக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. இப்போ கூட 4-1 கெட்டு போகல. ஆவேஷ் கான் ஒன்றுமே பண்ணாமல் 2 மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு பதிலே இவரை போட வைக்கலாம். இன்றைக்கி ஆவேஷ் கான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு போல்டு பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. பட் 2 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் அவரோட ஹார்ட் ஒர்க்னால வரல. லாஸ்ட் ஓவர் நீங்கள் நான் போட்டால் கூட விக்கெட் வரும், அந்த மாதிரி தான் வந்தது அவருக்கு. இதையடுத்து சென்னையில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவும் ஹைதராபாத் அணியும் மோத உள்ளன. 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் கோப்பையை தட்டி தூக்கும் முனைப்பில் ஹைதராபாத் அணியும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக கோப்பையை கையில் ஏந்த கொல்கத்தா அணியும் தீவிரம் காட்டும் என்பதால் நாளைய போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது மட்டும் நிச்சயம்.